Hi students, நம்ம இந்த வீடியோல class 12 கான மேக்ஸ் MCQ sample paper தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி क्वेश्चन நம்பர் 1 ல இருந்து 20 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் ஆயிருக்கு. அதோட வீடியோ லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வேண்டியவங்க அதை பார்த்துக்கலாம். क्वेश्चन நம்பர் 21 ல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். The function f r to r னா domain r codomain r defined as f of x is equal to x cube அப்படினு கொடுத்திருக்காங்க. f of x is equal to x cube. ஸோ இது வந்து 1 ஆன் டூவா இல்லை ரெண்டுமேவா இல்லை ரெண்டுமே இல்லையா அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். ரொம்ப ஈஸியாக யோசிக்கலாம். இதோட கிராஃபை யோசிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணுறது எப்போவுமே ஈஸி. இப்போ எஃப் ஆஃப் ஒன்னா இது வந்து 1 கியூப் வந்து 1 தான் இல்லையா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1னா ஒய்யோட வேல்யூவும் 1. எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்மளோட ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸுக்கு 1 போட்டால் ஒய்யோட வேல்யூ 1 வருது. அப்போ 1,1 பிளாட் ஆகும். அதே மாதிரி எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எஃப் ஆஃப் 2 என்ன ஆகும்னா 2 கியூப் ஆகும். அப்போ அது வந்து 8. இப்போ 2ல் 8ல் பிளாட் ஆகும். ஸோ 3ல் 27ல் பிளாட் ஆகும். அதே மாதிரி மைனஸ்லேயும் எடுக்க முடியும்ல நம்மளால். 0னா 0லே பிளாட் ஆகிடும். 0 கியூப் 0 தான். -1 எடுக்கும்போது -1 த ஹோல் கியூப் -1 வரும். ஸோ -1ல் -1 -2ல் -8. ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்குது. இது வந்து எல்லா எக்ஸ் இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸுக்கு இங்கே வேல்யூனா ஒய் ஆக்சிஸ் வேல்யூ இங்கே இருக்குது. எக்ஸ் இங்கே இருக்குன்னா ஒய் இங்கே இருக்குது. இதில் இருக்க எல்லா ரியல் நம்பருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட் கிடைக்கும்ல கண்டிப்பாக. இங்கே வேல்யூ மாற மாற இங்கே ஒய்யோட வேல்யூ மாறிட்டே தான் வரப்போகுது. அப்போ எல்லா டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் இமேஜ் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஒரு 1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி அது ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷன் கூட. ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ப்ரீ இமேஜும் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக எல்லா வேல்யூஸ்க்கும் இந்த மாதிரி டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் கிடைக்கிறதுனால இது வந்து 1 அண்ட் ஆன் டூ அப்படின்னு சொல்லணும். ரெண்டு ஃபங்க்ஷனுமே இதுக்கு பாசிபிள். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களோட 4th ஆப்ஷனில் இருக்குது. 1 அண்ட் ஆன் டூ, அதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். இப்போ கொஸ்டின் நம்பர் 22 பார்க்கலாம். x is equal to a secant theta, y is equal to b tan theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டினில் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ், அதாவது d squared y by dx squared வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வேணும் நமக்கு. முதல்ல dy by dx என்னன்னு தெரியணும். தெரிஞ்சால் தான் d squared y by dx squared கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தீட்டாவோட பிளேஸில் π/6 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பாருங்கள், அதாவது ஒய்யை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஒய்யும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் தான் இருக்குது, எக்ஸும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் தான் இருக்குது இல்லையா. ஸோ இந்த dy by dxன்றதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை தீட்டான்னு யோசிக்கணும். இப்போ dy by d theta by dx by d thetaன்னு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். எப்படி இதை மேலே எடுத்துகிட்டு போனால் d theta கட்டாக தானே ஆகும். கண்டிப்பாக நம்ம d theta அப்ளை பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா கொஸ்டின் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்கிறதுனால. ஸோ இதை கண்டுபிடிச்சா dy by dxை கண்டுபிடிச்ச மாதிரி தான். முதல்ல dy by d theta கண்டுபிடிச்சிக்கலாம். y வந்து b tan thetaன்னு இருக்குது. அப்போ dy by d theta என்ன? ஒய்யோட டேர்ம்ஸை தீட்டா யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இது uvன்னு வச்சுக்கோங்களேன். டிஃப்ரென்ஷியேட்டில் uv டேஷை ஃபஸ்ட்டு u வந்து அப்படியே வந்துடும். v டேஷ் பண்ணும்போது tan தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square தீட்டா வரும். ப்ளஸ் v இன்ட்டு u டேஷ், v வந்து tan தீட்டா, பியை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணால் அது கண்டிப்பாக 0 ஆகிடும். ஸோ இது எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இது கண்டிப்பாக b இன்ட்டு secant square தீட்டா தான் வேல்யூ. இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஏன்னா bன்ற டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணும்போது 0 ஆகிடுச்சுன்றது அதோட பேசிக் மீனிங். ஸோ dy by d thetaவை கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி எக்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. கொஸ்டினில் எக்ஸ் வந்து a secant தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேண்டியது dx by d theta வேணும். dx by d theta மறுபடியும் u இன்ட்டு v, ஃபஸ்ட்டு u இன்ட்டு v டேஷ், சீக்கன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். சீக்கன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் தீட்டா டேன் தீட்டான்னு வரும் நமக்கு வேல்யூ. ப்ளஸ் v u டேஷ் பண்ணும்போது சீக்கன் தீட்டா அப்படியே இருக்கும். ஆனால் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது 0 ஆகிடும். அது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இது 0வாக தான் மாறும். அப்போ இது a இன்ட்டு சீக்கன் தீட்டா டேன் தீட்டா அப்படின்றது தான் dx by d thetaவோட கன்ஃபார்ம் வேல்யூ. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். dy by dx தானே நமக்கு தேவைப்படுது. dy by dx is equal to dy by d thetaக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ b secant square theta divided by dx by d thetaக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது a இன்ட்டு secant theta tan thetaன்னு கிடச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஒரு secant thetaவும் இங்கே இருக்க ஒரு secant thetaவும் கேன்சல்னு யோசிச்சுக்கோங்க. b by a அப்படியே இருக்கட்டும். நியூமரேட்டரில் இருக்க secant thetaவை 1 by cos thetaன்னு எழுத முடியும். டினாமினேட்டரில் இருக்க tan தீட்டாவை sin தீட்டா பை காஸ் தீட்டா நம்மளால் கண்டிப்பாக எழுத முடியும். ஸோ இதை மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா b by a இன்ட்டு மேலே வந்து 1 by cos தீட்டா இருக்குது. கீழே இருக்க sin by cos மேலே போச்சுன்னா cos by sin.
ஸோ இங்கே என்ன ஆகும்னா காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது பி பை ஏ 1 பை சைன் தீட்டா. 1 பை சைன் தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதிடலாம், கொசிக்கென்ட்னு எழுத முடியும்ல. அப்போ பி பை ஏ கொசிக்கென்ட் தீட்டா அப்படின்றது தான் நம்மளோட ஃபஸ்ட் ஆன்சர். அதாவது எதோட ஆன்சர்னா dy by dxோட வேல்யூ. ஸோ dy by dx வரைக்கும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. b by a கொசிக்கென்ட் தீட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. தான் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவோட வேல்யூ. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் பார்க்கலாம். உங்களுக்கு 20 கொஸ்டினில் நீங்கள் 16 கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி லாங் கொஸ்டின் சாய்ஸில் விடுறது தான் பெட்டர். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் பார்க்கலாம். செகண்ட் டெரிவேட்டிவ் ஒன்று நீங்கள் செயின் ரூல் அப்ளை பண்ணலாம், இல்லைனா டி பை டிஎக்ஸால் ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ணியும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ செயின் ரூல் அப்ளை பண்ணுறது தான் ஈஸி. ஸோ செயின் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு பி பை ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும். ஃபஸ்ட்டு அந்த கொசிக்கன் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், இது வந்து என்ன ஆகும்னா மைனஸ் கொசிக்கன் தீட்டா காட் தீட்டான்னு வரும். மறுபடியும் இது தீட்டாவில் இருந்துச்சு, இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே நம்ம டி தீட்டா பை டிஎக்ஸ்ன்னு எழுதி ஆகணும். இதை கண்டிப்பாக எழுதணும், மறந்துடாதீங்க. அதை கண்டிப்பாக எழுதிட்டு டி தீட்டா பை டிஎக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம இங்கே கொஸ்டினில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், டிஎக்ஸ் பை டி தீட்டாவோட வேல்யூ வந்து ஏ சீக்கன் தீட்டா டேன் தீட்டான்னு இருக்குது. இப்போ அதோட ரெசிப்ரோக்கல் தான் இங்கே தேவைப்படுது. இங்கே டிஎக்ஸ் பை டி தீட்டாக்கு வேல்யூ தெரியும் நமக்கு, இங்கே டி தீட்டா பை டிஎக்ஸ் தேவைப்படுறதுனால இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பி பை ஏ, நியூமரேட்டரில் வந்து மைனஸ் இருக்குது, மைனஸை ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு கொசிக்கன் தீட்டா காட் தீட்டான்னு இருக்கா பை, ஏன்னா இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, இதுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணுறதுனால இங்கே நான் டினாமினேட்டரில் எழுதுகிறேன். ஏ இன்ட்டு சீக்கன் தீட்டா டேன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காசில் மாற்றி கேன்சல் பண்ணிட்டா மேக்ஸிமம் நம்ம சம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். மைனஸ் பி பை இங்கே ஏவும் ஏ ஸ்கொயர்ட் ஆகிடுச்சு. இப்போ மேலே ஃபஸ்ட்டு கொசிக்கன் தீட்டா இருக்குது. கொசிக்கன் தீட்டா வந்து 1 பை சைன் தீட்டா மல்டிபிள் பை காட் தீட்டான்றது காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதிடலாம். ஸோ டினாமினேட்டரில் சீக்கன் தீட்டா இருக்குது, அப்போ கீழே 1 பை காசுன்னு இருக்கும், மேலே கொண்டு வரும்போது காஸ் பை 1 காஸ் தீட்டா பை 1. இது டேன் தீட்டா சைன் பை காஸ், மேலே கொண்டு வரும்போது காஸ் பை சைன் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதிடலாம். இப்போ பாருங்கள் ஏதாவது கேன்சல் ஆகுதானே, மேலே 3 காஸ் தீட்டா இருக்குது, கீழே 3 சைன் தீட்டா இருக்குது. அப்போ மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு காஸ் கியூப் தீட்டா பை சைன் கியூப் தீட்டான்னு எழுதிடலாம். காஸ் கியூப் பை சைன் கியூப்ன்றது என்ன, ஆக்சுவலாக டேன் காட், டேனோட ரெசிப்ரோக்கல். ஸோ இது நம்ம என்னென்னு எழுதிக்க முடியும்னா காட் கியூப் தீட்டான்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட என்ன வேல்யூனா நம்மளோட செகண்ட் டெரிவேட்டிவ், அதாவது டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர் காட் கியூப் தீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம கொஸ்டினில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 6 என்ன வேல்யூ அப்படின்றது உங்களோட ஃபைனல் கொஸ்டின். ஸோ தீட்டான்ற இடத்துல பை பை 6 போட்டுற வேண்டியது தான். மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு காட் கியூப் தீட்டாக்கு பதிலாக பை பை 6 போட்டு ஹோல் கியூப் போட்டுருங்க. பை பை 6ன்றது உங்களோட 30 டிகிரி. ஸோ காட் 30 டிகிரியோட வேல்யூ √3. இப்போ இங்கே √3 கியூப்னு எழுதிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இப்படியே இல்லை, √3 கியூப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3, 2 √3 ஒரு 3 ஆகிடும். இது ஒரு √3 இருக்குது. அப்போ என்ன வேல்யூனா பி பை இங்கே ஸ்கொயர் தான் இருந்துச்சு, ஏ ஸ்கொயர் பி பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு 3√3. அப்போ இது வந்து 3√3ன்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து மைனஸ் 3√3 பி பை ஏ ஸ்கொயர்னு எழுதலாம். அது உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குல்ல, அது இந்த சம்மை நீங்கள் விட்டுடலாம், விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சம்மை அப்ளை பண்ணுறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். இந்த கிராஃபோட ரீஜன் இங்கே இருக்குது, இதோட ஷேடட் ரீஜனில் எந்த பாயிண்டில் z ஈக்குவல் டு 2x மைனஸ் 3y வில் பி மினிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் 2x மைனஸ் 3y வந்து இதில் எந்த பாயிண்டில் மினிமம்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், எந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஸ் வேல்யூ கிடைக்குதோ அதான் மினிமம். ஸோ கிராஃப் எடுத்து எல்லா பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட கொடுத்துருக்க ஆப்ஷன் எடுத்து எல்லா பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியான வேலை. நான் 4 பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். கிராஃப்லேருந்து பார்த்தா நிறைய ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ வந்து 4,10 அப்படின்னா எக்ஸ் வர இடத்துல 4ம் ஒய் வர இடத்துல 10ம் போட போகிறோம், அவ்வளோதான். அப்போ இசட் ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே 4 போட்டிங்கன்னா 2 4s are 8 மைனஸ் ஒய்க்கு பதிலாக 10 போட்டால் 30 மைனஸ் பண்ணால் -22ன்னு வருது. பி ஆப்ஷன் 6,8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 6 போட்டால் 12, ஒய்க்கு பதிலாக 8 போட்டால் 24 மைனஸ் பண்ணால் -12ன்னு வருது. சி ஆப்ஷன் 0,8ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ 0,8 போட்டோன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0, அப்போ 0 மைனஸ் 3 8s are 24, அப்போ -24 அப்படின்னு கிடைக்குது.
fourth option D option 6, 5 z is equal to x என்ற இடத்துல 6 போட்டோம்னா 12 minus 3 into y க்கு பதிலா 5 போட்டோம்னா 15. அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னா -3 ன்னு வருது. இந்த ஆப்ஷன் இந்த ஆன்சர்ஸ் மட்டும் பாருங்க. -22 -12 -24 -3 இது இருக்கிறதுல சின்ன நம்பர் யாருன்னு பார்க்கணும். எல்லாமே நெகட்டிவா இருக்கிறதுனால நெகட்டிவ்ல பெரிய நம்பர் தானே சின்ன நம்பர். இப்போ -24ன்றது தான் இருக்கிறதுல மினிமம் வேல்யூ. இப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24. ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப்னா ஒரு டெரிவேட்டிவ் ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். த டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x root of 1 minus x squared with respect to என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin inverse of x. sin inverse of x யூஸ் பண்ணி இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 1/√2 x1 இந்த இன்டர்வலுக்கு நடுவில் எக்ஸோட வேல்யூ என்ன எடுக்கும் அப்படின்றதான் உங்களோட ஃபைனல் கொஸ்டின். ஸோ முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால கொஸ்டினை முதல்ல யூவின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். யூ வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x root of 1 minus x squared அசியூம் பண்ணிக்கலாம். பின்றது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஃபைனலாக கொஸ்டினில் அவங்க கேட்குறது du/dv தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த யூன்ற டேர்மை வீன்ற டேர்மை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் கொஸ்டின். ஸோ நம்ம இந்த கொஸ்டினை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னென்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா லெட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுன்றதை நம்ம முதல்ல தீட்டான்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற சைன் இன்வர்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா சைன் தீட்டா ஆகும்ல. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு எடுத்துக்கோங்க. இது வந்து x/1ன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ சைன் தீட்டா வந்து x/1ன்னு நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இப்போ இது வந்து தீட்டான்னு வச்சுக்கோங்களேன். இது நம்மளோட ஆப்போசிட் சைட், இது நம்மளோட அட்ஜசன்ட் சைடு, இது நம்மளோட ஹைப்பர்டெனஸ் சைடு. சைன் தீட்டான்றது நமக்கு தெரியும் ஆப்போசிட் பை ஹைப்பர்டெனஸ். ஸோ ஆப்போசிட்டில் வந்து எக்ஸும் ஹைப்பர்டெனஸில் வந்து 1ம் இருக்குது. அப்போ அட்ஜசன்ட் சைடு என்னவாக இருக்கும் நம்மளோட பித்தாகரஸ் தியரம் படி ரூட் ஆஃப் ஹைப்பர்டெனஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஹைப்பர்டெனஸ்க்கு மட்டும் தான் ஆட் பண்ணணும், மற்ற எது கேட்டாலும் மைனஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ அட்ஜசன்ட் வந்து ரூட் ஆஃப் 1 minus x squaredன்றது தான் கரெக்ட் ஆப்ஷனில். ஸோ வந்து காஸ் தீட்டாவுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்பர்டெனஸ் சைடு. அட்ஜசன்ட்டுக்கு நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா ரூட் ஆஃப் 1 minus x squared பை ஹைப்பர்டெனஸோட வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்குது. இது ஏன் மேம் பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா கொஸ்டின் இங்கே ரூட் ஆஃப் 1 minus x squared கேட்டிருக்காங்க. ரூட் ஆஃப் 1 minus x squared நம்மளால் காஸ் தீட்டான்னு எழுத முடியுன்றதுக்காக. ஏன்னா பியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் மாற்றிட்டோம்ல. அப்போ யூவையும் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் மாற்றிட்டா ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதுக்காக தான் அதை பண்ணுறோம். இப்போ இந்த யூவில் யூஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படியே இருக்கட்டும், அந்த 2வும் அப்படியே இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக நம்ம எடுத்திருக்க தீட்டா சைன் தீட்டான்னு எழுதிக்கோங்க. ரூட் ஆஃப் 1 minus x squaredக்கு பதிலாக நம்மளால் காஸ் தீட்டான்னு எழுத முடியும். காஸ் தீட்டான்னு எழுதியாச்சு. ரொம்ப சிம்பிள். இப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 sin தீட்டா காஸ் தீட்டான்றது சைன் 2 தீட்டாவோட ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் அப்படின்னு வந்தாலே இது கட் ஆகிடும். அப்போ யூவோட வேல்யூ 2 தீட்டான்னு கண்டுபிடிச்சாச்சு. யூ வந்து 2 தீட்டா எப்போ அப்படின்னா வி வந்து தீட்டாவாக இருக்கும்போது, ஏன்னா வியோட வேல்யூ தான் நம்ம தீட்டான்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ du/dv என்ன அப்படின்னா 2 தீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் கண்டிப்பாக என்ன தான் வரும், 2 தான் வரும். அதுதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ 2 தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏபின்ற இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்கிறதுல எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்றத உங்களோட கொஸ்டின். ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக யோசிக்கணும்னா இதோட எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணணும்னு எப்போவுமே யோசிக்காதீங்க. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பினா ஏ இன்வர்ஸ் அங்கே போனால் மல்டிபிள் ஆகும்ல. இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஐயான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 6b ஆனால் ஏ இன்வர்ஸ் அங்கே போனால் ஏபி இஸ் ஈக்குவல் டு I/6 கேட்டிருக்காங்க. எல்லாமே ஏயும் பியும் காம்பினேஷனில் இருக்கிறதுனால கொடுத்துருக்க ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணாலே கீழே இருக்க எந்த ஆப்ஷனுக்கு அந்த ரிலேஷன் வருதுன்றது நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் இருந்து ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமும் தான் மல்டிபிள் பண்ணுவோம். ஃபஸ்ட் இங்கே 2, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1 2s are 2. அப்புறம் -1 × -4 + 4. அடுத்து 0 × 2 0. இதே மாதிரி ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் இங்கே மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் இந்த மல்டிப்ளிகேஷன் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் இந்த ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம்ஸும் எடுத்து கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டோட மல்டிபிள் பண்ணால் இது கிடச்சிரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் பாருங்கள் டயக்னலில் மட்டும் 6ன்ற எலிமெண்ட் இருக்குது. அந்த 6ஐ வெளில எடுத்துட்டோன்னா ரிமைனிங் உள்ள 1 0 0 0 1 0 0 0 1 கிடைக்குது. இது வந்து
உங்களோட யூனிட் மேட்ரிக்ஸ். ஏன்னா டயகனலில் மட்டும் 1 வந்திருக்கிறதுனால இப்போ நம்ம இதை வந்து 6iன்னு கண்டிப்பாக எழுதிக்கலாம். இது எதோட வேல்யூ ஆக்சுவலாக ஏபியோட வேல்யூ. ஏபின்ற மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணால் 6i அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு மேட்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து பி இருக்கா, பி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் பி டேஷ் ஆகும், இல்லைனா மல்டிபிள் இருக்க பி அங்கே போனால் டிவைட் ஆகும்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். இப்போ ஏ இங்கே மல்டிபிள் இருக்க 6ஐ இங்கே எடுத்துகிட்டு வரேன், இங்கே இருக்கிற பி அங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ இன்ட்டு பி டேஷ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ a/6ன்றது 1/6 ஆஃப் ஏ, ஐ இன்ட்டு பி டேஷ்னாலும் பி டேஷ் தான். இப்போ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அது உங்களோட 4th ஆப்ஷனில் இருக்குது, டி ஆப்ஷனில். அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர், டி ஆப்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் our video, subscribe our channel for more videos.